ஜெயவாசவி எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 64வது ஸ்லோகம். மனிதனுடைய முயற்சிகள் எல்லாம் எதில் முற்று பெறுகின்றன என்ற முடிவான உண்மையை இனி 3 ஸ்லோகங்களில் பகவான் பகர்கின்றார். சரணாகதி தத்துவம். சர்வயுஹ்யதமம் பூயக ஸ்ருணு மே பரமம் வசக இஷ்டோசி மே திருடமிதி ததோஸ்வஸ்யாமி தேஹிதம். அனைத்திலும் ஆழ்ந்த எனது மேலாம் மொழியே மீண்டும் கேள். நீ எனக்குற்ற நண்பனாகினால் உனக்கு நலத்தை நவழுகிறேன். நீருக்குள் மிக ஆழமான இடத்தில் எல்லோரும் மூழ்கி பார்க்க முடியாது. அதில் வல்லமை பெற்றவர்களுக்கே அது இயலும். இப்பொழுது பகவான் கூட்டுகிற கோட்பாடு மிகவும் ஆழ்ந்தது. ஏனென்றால் அது ஜீவனுக்கு சிறப்பை அளிக்க வல்லது. சிரேயசை பெற வேண்டும் என்று அர்ஜுனன் ஆரம்பத்தில் விண்ணப்பித்தான். அதை பெறுதற்கு உற்றவழி இப்பொழுது புகட்டப்படுகிறது. அதை குறித்து அவர் பகரும் சொல்லானது பரமம் வசனம், மேலாம் மொழியாகிறது. மகா வாக்கியம் என்று இதை எம்பலாம். வேதங்களில் உள்ள மகா வாக்கியங்கள் ஞானிகளால் நவிழப்பட்டவை. இது பரமாத்மானவர் தாமே பகர்கின்ற சொல்லாகிறது. ஏற்கனவே இயம்பிய கோட்பாட்டை முடிவுரையில் அவர் சித்தாந்தப்படுத்துகிறார். புற உலகின் அமைப்பை பலருக்கு மறைப்பொருளாயிருப்பது போன்று மனத்தகத்து உள்ள தெய்வீக மாண்பும் மறைப்பொருளாகிறது. எல்லா உள்ளத்திலும் உறைந்திருக்கும் நல்ல உறவு ஆகின்றான் இறைவன். இயற்கை என்னும் பெரிய தொழிற்சாலையில் இந்த அரும்பணியாது ஓயாது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் காலில் மிதியுண்டு ஒன்றுக்கும் உதவாத செத்தையாக போகக்கூடிய நாணல் ஒன்றை கண்ணன் கையில் எடுத்து புல்லாங்குழலாக மாற்றுகிறான். பிறகு அவன் அதில் உண்டு பண்ணும் கானமும் மண்ணுகத்தவரையும் மின்னுகத்தவரையும் கொண்டு போக வல்லது. ஜடப்பொருளில் அவன் செய்யும் ஜாலம் அத்தகையது. பிறகு சேதன வஸ்துவாகிய ஜீவனை தனக்குரியவன் என்றே அவன் ஆட்கொள்கிறான். இனி இதிலும் ஆழ்ந்ததொரு கருத்து இயற்கையின் கண் உள்ளது. அது அடுத்த ஸ்லோகத்தில் வருகிறது. உண்மையான பக்தன் ஒருவன் ஈஸ்வரனை எவ்விதம் காண்கிறான்? பிருந்தாவனத்தில் உள்ள கோபிகாஸ்திரிகள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை ஜெகநாதனாக காணாமல் அவருடைய பிரிய கோபிநாதனாகவே கண்டதை போல் பக்தனும் ஈஸ்வரனை தன் நெருங்கிய பிரிய பந்துவாகவே காண்கிறான். இது ராமகிருஷ்ணர் உபதேசம். நன்றி, வணக்கம். பிடிக்கல் அத்தாஸ்வரம் விதாசனம்.